எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அரிசி மாவு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல அடுப்பில் ஒரு வானம் வச்சுட்டு இந்த அரிசி மாவை வறுத்தெடுத்துக்கலாம். இது மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் வறுத்தெடுத்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் மாவோடு கலந்ததுக்கப்புறம் நம்ம கையில் பிசைஞ்சுக்கலாம். இதில் நான் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வராது. முறுக்கு கட்டாய் வரும். அதனால் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு உடஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து திரும்பவும் மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ முறுக்கு பிடியில் நான் ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டை கவுத்து போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இந்த மாவை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கரண்டியில் கூட நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது உடனே மேலே வரணும். இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாக இல்லைன்னா முறுக்கு அடியிலே தங்கிடும். அது இல்லாமல் நிறைய எண்ணெய் குடிக்கும். இப்போ நம்ம இந்த முறுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது லைட் ப்ரௌன் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் அடங்கினதும் நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன். இப்போ அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ அதே மாதிரி எண்ணெய் அடங்கினதும் வந்து நம்ம முறுக்கெலாம் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக அரிசி மாவு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.